வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 கப் அதாவது 270 கிராம் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 3லேருந்து 4 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியம் வச்சுக்கோங்க. இது வறுபடுறதுக்கு 1 நிமிஷம் கூட தேவைப்படாது. சீக்கிரமாக இது வறுபட்டு வந்துடும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற அவளையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். நான் மொத்தம் 3 பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்கிற அவளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 150 கிராம் இருக்குது. பாருங்கள், இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இது நம்ம அவல் போட்டு வச்சுருந்த அதே பாத்திரத்தில் இது எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு பொரிகடலை சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதையும் நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம அவல் எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது டக்குன்னு நல்லா நிறம் மாதிரி ஃப்ரை ஆகி வந்துடும். அதனால் உடனே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா லைட்டாக நிறம் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதுவும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு காஞ்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதுவும் நம்ம அவல் எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 5 பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4லேருந்து 5 போல் தண்டு கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இப்போ இது நல்லா வறுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நார்மல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள் நான் இங்கே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது பவுடர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரில் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவரை சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சீனி கம்மியாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பவுடர் பண்ண மசாலா இவ்வளோ மிச்சம் இருக்குது. இது ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அளந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 720 கிராம் இருக்குது. இதில் கொஞ்சம் இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.